அஸ்மத் குருப்யோ நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் முதல் ஆஸ்வாசம் 100 ஸ்லோகம் ஆச்சு. இன்றைக்கி 101 102வது ஸ்லோகம், மொத்தம் 110 ஸ்லோகம் இருக்குது முதல் ஆஸ்வாசத்தில். ரொம்ப ஆச்சரியமாக நேத்தி கோகுல பூர்ணச்சந்திரன் அவன் என்று அனுபவித்தார். கோகுலத்திற்கே அவன் பூர்ணச்சந்திரன் போல இடையன் வேஷத்துடன், ஒரு ஆயர்குல பையன் சிறுவன் வேஷத்துடன் இந்த திருக்கோலத்தில் அவனுடைய ஆச்சரியமான சாட்சாத் மன்மதனை போன்ற சுந்தர வடிவும், உதடுகள் கொவ்வை கனி போலவும், புல்லாங்குழலை வச்சுண்டு அதில் கானத்தை இசைத்து சுற்றிலும் பசுக்களும் கோபிகளும் சூழ்ந்து கொண்டு பூர்ணச்சந்திரன் போல இருக்கும் அந்த அழகை நான் ரசிக்கிறேன், பூஜிக்கிறேன் என்று அனுபவித்தவர் இன்றைக்கி கிருஷ்ணாவதாரத்தின் மாட்சிமைகளையும் அவனுடைய சரித்திரம் ரொம்ப வெகு விசித்திரம் என்று அனுபவிக்கப் போகிறார். களத்ரவ்ரீலா லோலா மதனவனிதா கோபவனிதாக மதுஸ்பீதம் கீதம் கிமபி மதுரா சாபலதுராः சமிருஜும்போ கும்போ மதுரிமகிராம் மாதృశகிராம் त्वयि स्थाने जाते दरति चपலம் ஜன்ம சபலம். ரொம்ப அழகான ஸ்லோகம். களத்வ்ரீலா லோலா மதனவனிதா கோபவனிதாக. கிருஷ்ணா, இந்த பூமியில், இந்த புவியில் நீ பிறந்த பிறகு எத்தனை மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டது. கண்ணா, நீ பிறந்த உடனே உன்னுடைய அவதாரமான உடனே எத்தனை சேஞ்சஸ், எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன தெரியுமா? ஆயர்பாடி மங்கையர்கள்லாம் ரத்தி ஆயிட்டா. சாட்சாத் மன்மதனுடைய பத்னி, மன்மதனுடைய மனைவிகள் ரத்திகளாக ஆகிவிட்டார்கள் அவர்கள்லாம். ஏன்னா அவர்கள் உன் மீது ஏற்பட்ட காதலினால் அவர்கள் அழகாக ரத்தியாகிவிட்டார்கள். அவர்கள் உள்ளம் பேதலித்து விட்டது, பைத்தியமாயிட்டா உன் மேலே, காதலில், பிரீத்தியில். களத்வரீலா லோலா மதனவனிதா கோபவனிதாக மதுஸ்பீதம் கீதம் கிமபி மதுரா சாபலதுராः. சங்கீதம், அதாவது அவர்கள் உன்மீது ஏற்பட்ட காதலினால் உள்ளம் பேதலித்து பைத்தியம் பிடித்து நாணத்தை நீங்கினவர்களாய் ஆனார்கள் கோபிகைகள். சங்கீதம் தேனை போன்ற அற்புதமாக இருக்கும் தெய்வீகமான தன்மையை அடைந்தது உன்னுடைய புல்லாங்குழல் கீதத்தினால். மதுஸ்பீதம் கீதம் கிமபி மதுரா சாபலதுராः சமுஜ்ரும்போ கும்போ மதுரமகிராம் மாதృశகிராம் त्वयि स्थाने जाते दरति चपலம் ஜன்ம சபலம். சமிருஜும்போ கும்போ மதுரமகிராம் மாதృశகிராம். சிறு பிள்ளை விளையாட்டுகள்லாம், லீலைகள்லாம், குழந்தையோட நாட்டி மிஸ்chievous விஷமத்தனம், அதெல்லாம் ரொம்ப அனுபவிக்க கூடியதாக சுவாரஸ்யமாக ஆகிவிட்டது உன்னுடைய லீலைகளால். என்னை போன்ற கவிஞர்களுக்கு இன்னும் இனிய கவிதை கொத்துக்கள்லாம் கிடைச்சிது அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் உன்னுடைய லீலைகளையும், உன்னுடைய அழகையும், உன்னுடைய குணநலங்களையும், உன்னுடைய ராசக்கிரீடையும் ஜலக்கிரீடையும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அதை கவிதையாய் வடிக்கிறோம். அதனால் இனிய கவிதை கொத்துக்கள் பூத்து குலுங்குகிறது எங்களை போன்ற கவிஞர்களிடமிருந்து. நிலையற்ற எனது ஜன்மமும் சபலமாயிற்று. त्वयि स्थाने जाते தரதி சபலம் ஜன்ம சபலம். தரதி சபலம் ஜன்ம சபலம். நிலையற்ற எனது ஜன்மம் சபலமாயிற்று. இதை யாவும் ஏன் ஆச்சுன்னா நீ கிருஷ்ணாவதாரம் எடுத்ததுனால்தான். அது மிக மிக பொருத்தமான சரியான விஷயம்தான். களத்வ்ரீலா லோலா மதனவனிதா கோபவனிதாக மதுஸ்பீதம் ரீதம் கிமபி மதுரா சாபலதுராः சமுஜ்ரும்போ கும்போ மதுரமகிராம் மாதృశகிராம் त्वयि स्थाने जाते दरति चपலம் ஜன்ம சபலம். त्वयि जाते, நீ அவதாரம் செய்த மாத்திரத்தில், லோலாகா சபல சித்தமுடைய கோபவனிதா இடைப்பெண்கள் நாணம் நழுவியவர்களாக ஆனார்கள். கலத்வ்ரீலா விரீடா சொல்லலாம், விழா சொல்லலாம். ஸோ கீதம் அவர்கள் மதனவனிதாக காமவசப்பட்டவர்களாக ஆனார்கள். கீதம் கிமபி, உன்னை பற்றி அவர்கள் பாடிய பாட்டு எதுவாயிருந்தாலும் கோபிகா கீதம்
மதுஸ்பீதம் தேனைப் போல இனிதாயிற்று. ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா தத்வ தத்ரஹி. அவ பாடினது. சாப்பல துராக விளையாட்டெல்லாம் மதுராக ஞானியர்களுக்கு இன்பம் தருபவனவாயின. மாதிருஷகிராம் என் போன்ற கவிஞர்களுக்கு வார்த்தைகளின் கும்பா கூட்டம் கவிகளின் இனிய சொற்களைப் போல சிறப்புடையவனாயின. மதுரிமகிராம் கவிகளின் இனிய சொற்களைப் போல சமுஜ்ரும்பா சிறப்புடையவனாயின என் போன்றவர்களின் வார்த்தைகள். அது கூட கவிதையாக எடுத்து உன்னுடைய அவதார மகிமையால். சபலம் நிலையற்றதான என்னுடைய ஜன்மம் பலம் தததி என்னுடைய பிறவியும் பயனை பெற்றதாகிவிட்டது. சபலம் நிலையற்றதான ஜன்மச்ச என்னுடைய பிறவியும் பலம் தததி பயனை பெற்றதாக விளங்குகிறது. ஸ்தானே இது எல்லாம் பொருத்தமாகிவிட்டது, சரியான விஷயமாகிவிட்டது. ரொம்ப அழகாக அனுபவித்தவர். அடுத்த ஸ்லோகம் 102வது ஸ்லோகத்தில் உன் சரித்திரமே வெகு விசித்திரம் என்கிறார். உன் விளையாட்டு ரொம்ப விசித்திரம் என்கிறார். புவனம் புவனம் விலாசினி ஸ்ரீ தனயதாமரசாசன ஸ்மரச்ச பரிச்சார பரம்பரா சுரேந்திராக ததபி தச்சரிதம் விபோ விசித்திரம். புவனம் புவனம் விலாசினி ஸ்ரீ தனயத்தாமரசாசன ஸ்மரச்ச பரிச்சார பரம்பரா சுரேந்திராக ததபி த்வச்சரிதம் விபோ விசித்திரம். விபுவே எங்கும் நிறைந்துள்ள பரந்தாமனே, பரஞ்சுடரே, பரஞ்சோதியே, உன்னுடைய சரித்திரம் உன்னுடைய வாழ்க்கை வரலாறு தான் எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு அற்புதமானது, எத்தனை விசித்திரமானது. உனக்கு வீடு எதுன்னு கேட்டால் அது இந்த உலகம் அனைத்தும், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டம் அனைத்தும் உன் வீடு. உன்னுடைய மனைவி யார் என்று கேட்டால் அவள் சாக்ஷாத் மகாலட்சுமி பெரிய பிராட்டி. உன் பிள்ளைகள் யாருன்னு கேட்டால் ஒருத்தன் சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவன், இன்னொருத்தன் எல்லாரையும் ஆட்டுவிக்கும் மன்மதன் பிரத்யும்னன். உனக்கு சேவகர்கள் யாருன்னு கேட்டால் இந்திரன், ருத்ரன், அக்னி, வாயு, வருணன் போன்றவர்கள். இவர்கள் வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். இப்படி புவனம் புவனம் விலாசினி ஸ்ரீ பவனம் பவனம் புவனம் விலாசினி ஸ்ரீஹி தனயத்தாமரசாசனத்தமஸ்சரச்ச பரிச்சார பரம்பரா சுரேந்திராக ததபி த்வச்சரிதம் விபோ விசித்திரம். பவனம் புவனம் ஆர் புவனம் பவனம் எப்படி சொல்லலாம்? உலகமே உன் வீடு. விலாசினி ஸ்ரீஹி லக்ஷ்மி தேவி உன் மனைவி. தாமரச ஆசனகா தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மா. தனயகா குமாரன். ஸ்மரச்ச ஸ்மரஹ ச மன்மதன் குமாரன். சுரேந்திராகா தேவஸ்ரேஷ்டர்கள். சுர அப்படின்னா தேவர்கள், இந்திராக தேவஸ்ரேஷ்டர்கள். பரிச்சார பரம்பராக பணியாட்களின் கூட்டங்கள். விபோகோ எங்கும் நிறைந்த விபுவே கிருஷ்ணா துவச்சரித்தம் உன்னுடைய சரித்திரம் உன்னுடைய விளையாட்டு. ததபி அது எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியம். இதெல்லாம் விடு, பெரிய பிராட்டிவனு புவனம் விடு, இதெல்லாம் இருக்கட்டும், உன் சரித்திரமே இதெல்லாம் விட அற்புதமாக இருக்கே என்கிறார் சுவாமி ஸ்ரீ லீலா சுகர். அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.